நண்பர்களே, 1000 வருஷத்துக்கு முன்னாடி உலகமே கடலை பார்த்து பயந்துட்டு இருந்தப்போ அந்த கடலையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவங்க தான் நம்ம சோழர்கள். எந்த ஒரு ஜிபிஎஸ் வசதியும் இல்லாம நட்சத்திரங்களை வச்சே அவங்க கடல் பயணத்தை மேற்கொண்டாங்க. எதிரி நாட்டு கப்பல்களை தகர்க்க அவங்க பயன்படுத்தின திரவ நெருப்பு இன்னைக்கும் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. ராஜேந்திர சோழன் தன்னோட கடற்படையை அனுப்பி சுமத்ரா மற்றும் மலேசியாவில் இருந்த ஸ்ரீவிஜய் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தினாரு. கடல் கடந்து ஒரு இந்திய மன்னர் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது அதுதான் முதல் முறை. இவ்வளவு பெரிய கடற்படை வச்சிருந்த சோழர்களோட கப்பல்கள் இப்போ எங்க? ஏன் நம்ம கடலோரங்கள்ல ஒரு சோழ கால கப்பல் கூட இன்னும் முழுமையா கிடைக்கல? கடலுக்கு அடியில ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு. சோழர்களின் இந்த கடல் ஆதிக்கம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வரலாற்று மர்மங்களுக்கு மை டைரி 5 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.